இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டாச்சு, அதுக்கப்புறம் அவர் எப்படி வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாலும் அந்த 6 மாதத்துக்கு தான் அந்த நடவடிக்கை. அப்படி சஸ்பெண்டு தான் அது. நீக்கம்னு ஒன்றும் கொடுக்கல. அப்படிங்கும்போது அவர் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. இது அப்படி இருந்தாலும் திருப்பி இவங்க மேலே தானே விமர்சனம் வரும். யார் மேலே? விசிகா தலைவர் மேலே, விசிகா தலைமை மேலே தானே வரும். ஏன் நடவடிக்கை என்ன உறுதியாக எடுக்கல அப்படின்னு வரும். எப்படி போகும்னு நினைக்கிறீங்க அது? சார், இது இட் ஹஸ் கம் டு எண்டு சார், அவ்வளோதான். ஆதவ் அர்ஜுனா ரெட்டி அப்படிங்கிறவர் அவர் வந்து இல்லை, சில பேர் சொல்றாங்க 6 மாசம் தான், சும்மா தான் திருப்பி சேர்த்து. அதெல்லாம் அப்படியே நடக்காது சார். இந்த மாதிரி மேலே மேலே இன்னும் பேசிகிட்டே போனார்னு வச்சுங்களேன், சஸ்பென்ஷன் அவர் ஏதாவது ரியலைஸ் பண்ணி சாரி நான் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டாருன்னா திருப்பி கட்சியில் அவருடைய அதுக்கப்புறம் உள்ள அறிக்கை பார்த்தா மன்னிப்புலாம் கேட்குற மாதிரி இல்லை. அதனால இட் இஸ் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் செட்டில்டு. அந்த இஷ்யூ கம்ப்ளீட்டாக செட்டில் ஆயாச்சு. அது அவர் வந்து கட்சியை விட்டு போயாச்சு சார், அவ்வளோதான். இனிமேல் வந்து ஃபர்தராக 6 மாதங்கிறது பர்மனெண்ட்டாக அவரை ரிமூவ் பண்ணுவாங்க. ஆமாம், அது அப்படி தான் நடக்க போகிறது. அது தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ஆக்சுவலி. அவருக்கு இனிமேல் விசிகையில் இடம் கிடையாது. அவர் ஏன்னா இவர் தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இவர் தான் வந்து பெரிய சேவியர் மாதிரி பேசுகிறாரு.